ஆசாத் மௌலானாவின் சாட்சியத்தை ஆராய்க ஸ்ரீநேசர் எம்பி சபையில் வலியுறுத்தி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆசாத் மௌலானா என்பவர் தெரிவித்த சாட்சியங்கள் ஆராயப்படுமானால் உண்மை குற்றவாளிகளை சூத்திரதாரிகளை கண்டுகொள்ள முடியும் என தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ஸ்ரீநேசன் மயிலத்தமடு மாவட்டனையில் அத்துமீறிய குடியேற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் 3 தடவைகள் அளித்த தீர்ப்புகள் அமுல்படுத்தாத நிலை குறித்தும் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆட்சியில் அங்கு சட்டவாட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார். நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வாக்கு கணக்கு பதிவு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த விடயம் குறித்தும் அவர் பிரதானமாக பேசியிருப்பதை பத்திரிகைகள் இன்றைய தினம் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கிறது என்பதனை அவர் உணர்ந்திருக்கிறார். சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தினால்தான் பல குற்றச்செயல்கள் நடந்திருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தின கொண்டு தாக்குதல் கூட சட்டவாட்சியின் பலவீனத்தினால் தான் நடந்தது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை பிரகடன உரையில் சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது குறித்த விடயம் குறித்து பேசுகின்ற பொழுதுதான் இந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி செய்த 2005 தொடக்கம் 2015க்கு இடைப்பட்ட காலத்தை எடுத்துக்கொண்டால் அக்காலத்துக்குள் நடந்த படுகொலைகள் பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு நாள் போதாது. எனவே 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டார். ரவிராஜ், சந்திரநேரு சிவனேசன் போன்ற எமது எம்பிக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரான ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்டார். எனவே சிவராம் நடேசன், எக்னொலிகொட வசந்த என ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இவற்றுடன் தொடர்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, தண்டனை வழங்கப்படவில்லை. இதனால் நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்வி காணப்பட்டது. பணநாயகமே நாட்டை ஆட்சி செய்தது. வீதிகள் எல்லாம் பிணங்கள் குனிந்து காணப்பட்டன. எனவே பாரிய குற்றங்கள் இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாய் வந்த அந்த குற்றவாளிகள் இந்த ஆட்சியில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலம் சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும். இவ்வாறு குற்றங்கள் புரிந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தை கூட அலங்கரித்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பாக ஆசாத் மௌலானா என்பவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கிறார். அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்படாமல் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி சபையில் நேற்றைய தினம் பேசியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.